ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சரவணா அல்டிமேட் சரவணா செல்வரத்னமா என்னன்றல அதுக்கு தான் போக போகிறோம். குட்டீஸ் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்புறோம். ஒரே ஒரு குட்டியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா எங்கள் க்ரௌடாக்கிது இருந்ததுன்னா வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அம்மா வீட்டில் இருக்காங்க, அம்மா அண்ணாலாம். ஸோ நாங்கள் மட்டும் கிளம்ப போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணா செல்வரத்னம் போயிருக்கேன். இந்த அல்டிமேட் நான் போனதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட என்ன பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஆட்டோ வந்து புக் பண்ணி போக சொன்னாங்க வீட்டில். ஆட்டோவில் கேப் புக் பண்ணி போங்கன்னு. நாங்கள் தான் வந்துட்டு இல்லை, நாங்கள் ஷேர் ஆட்டோவில் போகிறோம், அது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க. ஆமாம், எல்லாத்தையும் செலவு பண்ணுவோம். இதில் வந்து சிக்கனமாக இருக்கணும்னு ஃபுட்டு வச்சு உட்காந்துட்டு நான் அவ்வளோ கால் கரெக்டாக இருக்கு. நாங்கள் ஆட்டோவில் வரும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஷேர் ஆட்டோன்றனால ஒரு 7-8 பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தோம். ப்ளஸ் வந்துட்டு அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. குலுங்குன்னு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இல்லை, இதுக்கு மேலே போதும், ஃபுல்லாக நம்ம அங்கே போகாமல் நம்ம முன்னாடியே இறங்கி நம்ம ப்ரைவேட்டாக ஆட்டோவில் போய்க்கலாம், செப்பரேட்டாக புக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ புக் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அரௌண்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வந்தது. அதனால் ஆட்டோக்காரவங்க அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து அகெயின் வந்து அதுவே ரீபுக்காக இருந்தது. எங்களை வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து கலாய்க்க தேவையில்லைங்க, நாங்களே மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்குவோம். இது வந்து சின்ஸ் வந்து இது ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப், நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போயிருந்தோம் அப்படின்றதுனால ரொம்ப ஃபன்னாக இருந்தது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு பேசிட்டு. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஷேர் ஆட்டோவில் வந்தது குலுக்கி கொண்டு வந்து கீழே விட்டாலும் லைக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நாங்கள் நல்லா அதை சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிகிட்டே தான் வந்தோம். அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு நம்ம புக் பண்ணி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அழகாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸுங்க, நமக்கு பார்க்கிங்க்கும் நிறைய இடம் இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஸோ உள்ளே போயிட்டு நான் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னைக்குள்ளே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் லைக் வந்து அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் ஆட்டோ இல்லை ஆட்டோ ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வர்றாங்க. நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க டிராஃபிக்கில் சிக்காமல். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ். உள்ளே போனதும் பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் அவளை நாங்களே எவ்வளவோ கன்சோல் பண்ணி இது பாரு அது பாரு வேறு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அதெல்லாம் சொல்லி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ கடைசியாக வந்துட்டு அவளுக்கு வாங்குற மாதிரி நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அவளுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அன்டைமில் தான் கிளம்புனோம். ஈவினிங்கும் இல்லை, ஆஃப்டர்நூனும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் வந்தனால கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு குட்டி குட்டி சமோசாஸ்லாம் இருந்தது, சாண்ட்விட்ஜ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பட் ஓகேவாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது. நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுனால நிறைய ஆப்ஷன்ஸும் இருந்தது. நாங்கள் வந்து வெஜ் ரோலும் குட்டி குட்டி சமோசாஸும் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வேறு போனோம். அதெல்லாம் நாங்கள் காமிக்கல, ஏன்னா நீங்கள் கண் வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு சாப்பிட்டா உள்ளே போய் நடக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. தெரியவே மாட்டேங்கணும். சத்தமே இல்லாம வந்துருதுடா. நாங்கள் வந்து லாஸ்ட் ஃப்ளோர், அதாவது வந்து 5th ஃப்ளோர் வரைக்கும் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ 5th ஃப்ளோர் போயிட்டோம். 5th ஃப்ளோர் வந்து ஃபர்னிச்சர். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 12,700, ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்ததுங்க. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ 5th ஃப்ளோர்லேருந்து ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்டிங் டேபிள் பாருங்கள், 2275 ப்ளஸ் வந்து இதுலேயும் ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருந்ததுங்க. எடுத்துகிட்டு வர முடிஞ்சிருந்ததுன்னா நான் வாங்கிட்டே வந்திருப்பேன். நான் அமேசானில் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க. அது வந்து அதை விட இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து ப்ரைஸும் அதே ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்தது. நீங்கள் யாராவது அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு. அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸில்
டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் சோஃபாஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில். நான் ஆல்ரெடி வந்து ஈரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூர் எல்லா பக்கமுமே சுற்றியிருக்கேன். ஃபர்னிச்சர் வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து காட் பண்ணும்போது ஃபர்னிச்சர் வாங்கும்போது நிறைய சுற்றியிருக்கேன். ஸோ அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மச் சீப்பர்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும்போது ஒய் நாட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. நிறைய வந்து காமிக்கலாம், ஏன்னா நிறைய அழகழகாக இருக்குது. காமிச்சா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஃப்ளோரில். ஸோ அதனால் வந்து எடுக்கலை. நம்ம எங்கே விசிட் பண்ணாலும் நம்ம வீடியோஸ் எடுப்போம். பெர்மிஷன் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தா நான் கண்டிப்பாக பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க மாட்டேன். பட் இங்கே எதுவும் அந்த மாதிரி போடலை. அதனால் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீடியோஸ் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க வீடியோஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடு வந்து அந்த ஃப்ளோரில் நான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி வந்து பெரிய ஸ்டோரு 5 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஹைலைட்டே வந்து இந்த எஸ்கலேட்டர் தான். மேலே கீழே ஏறி விளையாண்டுட்டு இருந்தோம்னு சொல்ல முடியாது, மேலே கீழே ஏறி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சன்விகா செம்மையாக என்ஜாய் பண்ணால், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தை இதில் போகலாம், அத்தை இது போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு குழந்த. நான் வந்து எந்த ஷாப்புக்கு போனாலும் என்னை விட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த சில்வர், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸு, பிளேட்ஸு, கப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எப்போ போனாலும் சரி நான் வந்து சென்னையிலேருந்து ஏதோ ஒன்று வாங்காமல் வரமாட்டேன். இந்த டைம் வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கூட நான் அதில் வந்து குக் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். டடா, இது தாங்க அது. இந்த பிரியாணி பாத்திரம் தான் வாங்கியிருந்தேன். பட் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து நான் இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, அதுவே வந்து 500 சம்திங்கு. அதை விட இது பெருசு. பட் வந்து கிரேட் கொஞ்சம் கம்மி, வெயிட் கம்மி. பட் 360 தான். ஸோ ஒவ்வொன்றும் 385 லைக் வந்து இந்த மாதிரி தான். வெயிட் கம்மியாக அதோட ப்ரைஸ் கம்மியாகுது. இது வந்து கீழே பாருங்கள், சாண்ட்விச் பாட்டம் நல்லா திக்காக இருக்குது. நான் வந்து 2 பேருக்கு இது போதும், நானும் ஆரியன் வீட்டில் 3 பேர் தானே, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசு அப்படி சொல்லிட்டு நான் வந்து சின்னதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேயோ தான் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம். அதில் மேலே இருக்க பிளாஸ்டிக் வந்து உடஞ்சி போயிடுதுங்க. நான் வந்து நிறைய வச்சுருக்கேன், அதில் வந்து அது உடஞ்சி போயிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாமா, இது வந்து ஏர் டைட்டாக இருக்குது, எங்கள் அண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்பவே ஏர் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான் இந்த ஸ்டீல் லிட் இருக்கிறது. பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உள்ளே என்ன இருக்குது, நான் வந்து என்னோடய ட்ராஸில் யூஸ் பண்ணுறனால உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் டிரான்ஸ்பரண்ட் லிட் வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ரிலேபிளாக இல்லை, உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. நான் வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் நம்ம வீட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பட் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒன்று பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சேதனமாக கொடுத்தது, இன்னொன்று நான் வாங்கினது இங்கே ஜெகன் மெட்டல் மார்ட்டு கோபியில் வாங்கினது. 2மே நல்லா இருக்குது. எதுக்கு அழகுக்காக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. பட் அது செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்தது. ப்ரைஸும் வந்து நார்மலாக தான் இருந்தது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இந்த பக்கம் யாராவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோர் யாராவது விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. நான் என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது அப்படின்றனால தான் வாங்கலை. அதுக்கப்புறம் நிறைய டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு. பாப்பா வந்து எங்கள் அண்ணா எங்கள் அக்கா பொண்ணு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா பாப்பாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நானும் 2-3 ஐட்டம்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து சென்னை வர்றப்பெல்லாம் வந்து வீட்லேயே வந்து பிளான் பண்ணிட்டு வந்துடுவேன், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து நான் ஆன்லைன்லேயே வந்து தம்பிக்கு, அப்புறம் பாப்பா இது மாதிரி தான் ஒன்று வச்சுருக்கா ஆல்ரெடி கரூரில் வாங்கினது. அதுக்கப்புறம் நானும் ஆரியனுக்கு 2-3 இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்தியூரில் கிடைக்காது அந்த மாதிரி. அதனால் அது எல்லாமே இங்கேயும் இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓகேவாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ நானும் சன்மிகாவும் வந்து அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணியும் பாப்போம் அந்த பக்கம் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷன், 3 பார்ட்டிஷன், 4 பார்ட்டிஷன், ஏன் 5 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் கூட இருக்குதுங்க. பட் நம்ம குட்டீஸ் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, லைக் வந்து நான் வந்து 3 பார்ட்டிஷன் வாங்கி யூஸ் பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில். அந்தளவுக்கு ஆரியன் சாப்பிட மாட்டேங்கிறான். எப்படி ரிட்டன் தான் வருது. அதை கொடுத்து அவனு கஷ்டப்படுத்தி, ஏன்னா சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து அம்மா ப்ளீஸ்மா கொடுக்காதீங்க, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா. அதனால் வந்து அது இந்த வருஷம் வந்து 2 பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா இதையுமே அவன் சாப்பிட முடியலன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸு, நார்மல் ஸ்லிப்பர்ஸ்லேருந்து ஹை குவாலிட்டி, ஹை ரேஞ்சு, லைக் வந்துட்டு அல்ட்ரா மாடர்ன், அந்த மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கல்யாண ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன்.
ஆப்வியஸ்லி வந்து மேரேஜ்னால் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த கோல்டன் ஸ்லிப்பர்ஸ் தாங்க போடுவாங்க. இது தாங்க நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ 4th ஃப்ளோர்லேயே வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு பில் பண்ணிட்டோங்க. பில் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு டாய்ஸு அந்த மாதிரி 3rd ஃப்ளோரு. 4th ஃப்ளோரில் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்திரங்கள்லாம் இருந்தது. ஸோ இப்போ இந்த 3rd ஃப்ளோரில் குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பார்த்தோங்க. பெரியவங்களுக்கு கூட ட்ரெஸ் வாங்கிடலாங்க, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வாங்க முடியாது. எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னு தெரில, குழந்தைங்களுக்குன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னா என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருந்தது. அதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு பேரம்பேத்திங்க 4 பேருக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து டாய்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ பாரு வந்து ட்ரெஸ்ஸு அது இதுன்னு தானே எடுத்துறோம், இந்த டைம் வந்து டாய்ஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பட்ஜெட் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு பிடிச்சதை வாங்குறத விட அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டாய்ஸ் வாங்கிட்டோம். நான் என்ன பண்ணேன்னா பாதி டாய்ஸும் பாதி புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ரையான்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு. லிட்ரலி டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கு குட்டியோட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பட் இது நமக்கு தேவையில்லை, வாங்கிட்டு போய் வச்சோம்னா ஒரே நல்லா அரியன் பிச்சு எரிஞ்சிருவான். அதனால் வந்து நான் வாங்கலை. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ அடோரபுளாக இருக்குது பாருங்கள். பட் நம்ம வாங்கலைங்க, வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம். நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் நான் வந்து ஆரியனுக்கு வாங்கியிருந்தது. லெகோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி புக்ஸு, க்ரையான்ஸு. அதே மாதிரி எங்கள் ஜெயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரையான்ஸு, புக்ஸு அந்த மாதிரியே வாங்கிட்டா. ஒரே ஒரு டாய் மட்டும்தான் வாங்கினா. டாய் வேணாம் சித்தி, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. சன்விகா என்ன பண்ணுறீங்க? பாப்பா அம்மா மாதிரி இருக்கா? பாப்பாக்கு இது பிடிச்சிருக்கா? போட்டு பாருங்க. வாங்கிக்கலாமா பாப்பாக்கு? ஓகே. அம்மா மாதிரி இருக்கா? உனக்கு தான் அழகா இருக்குடி தங்கம். ஓ, ஹீல்ஸ் வச்சிருக்கா, அதனால சொல்றியா அம்மா மாதிரி இருக்குன்னு? அழகா இருக்கீங்க பாப்பா. என்னம்மா பிடிச்சிருக்கா? பில் போட்டில் எடு. நாங்கள் அந்த ஹீல்ஸை வாங்கலைங்க, அது பாப்பா சைஸை விட பெருசு, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டா பாப்பா. பட் வந்துட்டு ஊருக்கு வந்தும் கொஞ்ச நாள் கழித்து எங்ககிட்ட சொன்னான், அந்த சென்னை போகலாம் சித்தப்பா வீட்டுக்கு அப்படின்னா. எதுக்கு பாப்பா அப்படின்னா, அந்த ஹீல்ஸ் பார்த்தோம்ல அது போய் வாங்கலாம் அத்தை அப்படி சொன்னான். பயங்கர மெமரி பவர் எங்கள் பாப்பாவுக்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஜெயா வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து விநாயகர் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இதில் நாங்கள் வந்து ஒன்று வாங்கினோம், அதில் எது வாங்கியிருப்போம் நீங்களே சொல்லுங்கள். எல்லா ஐடியல்ஸும் அவ்வளோ அழகாக ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி போய் ஷாப் பண்ணி. ஸோ ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, வாங்கினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியே தான் தோணுச்சு. பட் ப்ரைஸை பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் இங்கேயே இருங்க அப்படி சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், குபேர பொம்மையெல்லாம் எவ்வளோ சிரிச்ச முகமாக அவ்வளோ அழகாக இருக்குன்னு. பட் குபேர பொம்மையெல்லாம் நம்மளே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கிஃப்ட் பண்ணால் தான் நமக்கு நிறைய பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துட்ருக்க யாராவது வந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் தப்பாகவே நினச்சிக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுங்க, கொரியர் பண்ணி விடுங்க, வாங்கிக்கிறேன். இது வந்து சேம் 3rd ஃப்ளோர் தாங்க. அதுலேயே வந்து கேர்ள்ஸ் டாப்ஸு, இன்னர்வியர், லெகின்ஸு, ஜீன்ஸு எல்லாமே இருந்தது. ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வந்து குட்டீஸ்க்கு அவங்களோட ஷூஸ், ஸ்லிப்பர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாமே பெரியவங்களுக்கு இருந்தது. டாப்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. ஸோ ஃபைனலி வி ஃபினிஷ்ட் அவர் ஷாப்பிங் அட் டைம் என்னடா 9. என்ன இதுக்கே வந்துக்கிட்டே இருக்கே. நாங்கள் அண்ணி இது 2nd ஃப்ளோர் அண்ணி. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இதோட 2 டைம் மேலே போயிட்டு மெட்ரோ விளையாண்டது பார்த்தா நீ இது கையெல்லாம் வலிக்கிறான்டா. டே இதுதான்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. போங்க எதுக்கும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும். ஒரு வழியாக மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்துட்டு சாரீ செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்க்கலான்னு ப்ரைஸ்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணுறதுனால கடைக்கு போய் வாங்குற லைக் வந்து இந்த டச் அண்ட் ஃபீல் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஆசையாக இருக்குங்க இப்போ எல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி
கடைக்கு போய் பார்த்து வாங்கலாம், அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படி ஃபீல் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ வந்து நான் ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி இல்லை 99% வந்து நான் ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். நானே ரீசெல்லிங்லாம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற ப்ரைஸ்க்கு கொஞ்சம் வந்து ஓகேவாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பேடாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், நம்ம கடைக்கு போய் வாங்கியிருந்தா நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கடைக்கு போய் வாங்கினோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் எதுவும் அந்த மாதிரி நாங்கள் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். இப்போ தான் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. இப்போ பாப்பா காது குத்து, தம்பி காது குத்துன்னு அதுக்கு எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணோம். பட் ஸ்டில் வந்து நல்லா தான் அமைஞ்சுது. இதெல்லாம் வந்து ப்ரைஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வாங்கினதும் இதுவும் கரெக்டாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு சில சாரீஸ் வந்து இது வந்து குபேரப்பட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அது ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இது வந்து சாஃப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக, நம்ம ஆன்லைனில் வாங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே 1400 தான் மேக்ஸிமம் நம்ம வாங்கினது. பட் இங்கே வந்து 1850 அந்த ரேஞ்ச் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது நம்ம பார்த்ததை விட, வாங்கினதை விட. ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரேட் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்து வாங்கினதை விட. ஸோ இட் ஹேப்பன்ஸில், நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பாருங்கள் 1800, வே டூ மச் காஸ்ட்லின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து 1200 இல்லைனா 999 கிடைச்சிதுங்க. ஒரு சம்டைம்ஸ்லாம் நான் ஆஃபரில் நிறைய பார்த்தேன். 999 அவைலபிள் இருந்தது. நம்ம லக்கு தாங்க, நம்ம பார்த்து தேடி பிடிச்சி. இப்போ இதுலேயுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக நல்ல குவாலிட்டியாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம், சாரீஸ் இருக்கலாம். பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தேடி எடுத்தோம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஃபைனலாக வந்து கடையவே க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் கீழே வந்தால், இருந்தாலும் வந்து ஸ்நாக்ஸ் இருந்ததுங்க. 4-5 ஃப்ளோர் மாற்றி நடந்ததில் ஷாப்பிங்கும் பண்ணோம். ப்ளஸ் வந்து விண்டோ ஷாப்பிங்கும், லைக் வந்து ப்ரைஸஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் நடந்ததில் கிறுகிறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆறி விறுவிறுன்னு தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு போகலாம், போகிற வழியிலே மயங்கிடுவோம் மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, பாப்பாவுக்கும் பசி எடுத்துருச்சு. ஸோ அவளுக்கும் கொடுத்துட்டு அவள் கொஞ்சம் தூரம் போனோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டா. யூஸ்வலாக வந்து முழிச்சிட்ருக்கும் குழந்த, கொஞ்சம் தூரம் போனதுமே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், எங்களோட டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய், டேக் கேர்.